2 கல் தான் நட்டிருந்தது. அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா 2 கல், பெரிய கல். அதில் வந்து இந்த மாதிரி ஜெசிமேன் பிராண்ட் இவர் அங்கேருந்து வந்து உழைச்சார், இந்த மாதிரி ஈவ்லின் பிராண்டுங்க வந்து உழைச்சாங்கன்னு. அந்த கல்லை பார்த்த நான் நின்றுட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் என்னோட பேசினார். நீ இவ்வளோ 6000 மைலுக்கு அப்புறம் இங்கே வந்து சுவிசேஷம் சொல்லியிருக்காங்கப்பா, நீ ஏன் வரக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தை ஆண்டவர் கொடுத்த உடனே நான் அந்த நேரத்திலே ஆண்டவரை அர்ப்பணிச்சிட்டேன். அந்த மாதிரி ஆண்டவரை நான் வர்றேன் இந்த ஊழியத்துக்கு. அப்போ என்னுடைய மனைவி இடத்துல வந்து சொன்னேன். அவங்களும் ரொம்ப பயந்தாங்க. கொல்லிமலைன்னா அது பில்லி சூனியங்கள் நிறைய இருக்கிறது, எப்படி நம்ம சின்ன பிள்ளைய வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? யாருடைய சப்போர்ட்டுமே கிடையாதுங்க, சுத்தமாக ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் கூட நாங்கள் அங்கே போய் உழைக்கும்படியாக அந்த இடத்துல இருந்து செய்யும்படியாக அப்போ தான் நான் கரண்ட்டே இல்லாத இடத்துல தான் அந்த புத்தகத்தை நான் எழுத ஆரம்பித்தேன். அப்போ இன்றைய வரைக்கும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் பலரும் வாசிச்சிருக்காங்க. அப்போது வாசிக்கும்போது அநேகர் வந்து கண்ணீர் வடிச்சிருக்கோன்னு சொல்லி அந்தளவுக்கு இது. இப்போ வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறது நம்முடைய கடமை. ஸ்பர்ஜன்ன்றவர் தெளிவாக சொல்கிறார், ஒவ்வொருவருக்காக நம்ம பாரப்படணும், ஒவ்வொருவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஒவ்வொரு ரட்சிக்கப்படணுங்க நம்ம விரும்பணும். அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவின்னு தான் ஆண்டவர் சொன்னார். சுவிசேஷம் என்று சொன்னால் ரட்சிப்பு என்றது என்னென்னா, இன்றைக்கி வந்து என்னுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா, நான் வந்து ஒரு இந்து மதத்தை இருந்தப்போ அதை பற்றி நான் யோசிக்கலை. சத்தியத்தை கேட்கும் பொழுது எனக்குள்ள நான் எவ்வளோ மோசமாக இருக்கிறேனே, இன்னும் எத்தனையோ காரியங்கள் சரியில்லையே, யார் என்னை விடுவிக்கக்கூடும்? நான் ஒரு சமயத்தில் நான் யோசிக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையை குறித்து தொடர்ந்து பேசுகிறேன். இது முக்கியமாக நான் வந்து மெடிக்கல் காலேஜில் படிக்கும் பொழுது ஹாஸ்டல் இருந்தால் நல்ல சாப்பாடு இருந்தது. ஆனால் அங்கே வந்து ஒழுக்க சீர்கேடு மாணவர்கள் மத்தியில் ரொம்ப இருந்தது, பல குடி மற்ற எல்லா காரியங்களும் இருந்தது. அப்போ நான் வந்து என்னென்னா, வீட்டில் இருந்த வரைக்கும் அப்பா அம்மா கட்டுப்படுத்திகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு ரொம்ப சினிமா பைத்தியம் முடிச்சவங்க. நிறைய சமயங்களில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ரொம்ப ஓடி போய் ஒரு படத்தையே 3 முறை 4 முறை இப்படி பார்த்துக்கிட்டு இப்படி இருந்தவன். அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே எங்கள் அப்பா திட்டுவார், இது மாதிரி இப்படி போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வெளியே ஒரு போனோன்னா என்னாச்சுன்னா, எனக்கு இன்னும் நல்ல வாசல் திறந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பெற்றோரிடத்தில் இந்த மாதிரி எனக்கு அந்த காசு வேணும் இந்த காசு வேணும்னு போய் சொல்லி கண்டபடி ஜாலியாக சுற்றுறது. பக்கத்து படித்தது செங்கல்பட்டு, அடுத்தது சென்னை, அங்கே ஜாலியாக சுற்றுறது, அது இது இப்படி என்னுடைய வாழ்க்கையை போக ஆரம்பிச்சது. அப்போ ஒரு நாள் நான் யோசித்தேன், சரி இப்படியே போனால் நம்ம வாழ்க்கையை கெட்டு போயிருமாப்பா, அதனால் இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் வாழக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆனால் என்னென்ன, அந்த தீர்மானம் எடுத்து வந்து ஒரு வாரம் கூட ஆகாது, திரும்ப பழையபடியே தான். அப்போ நான் யோசித்தேன், எனக்கு வந்து அப்போ நானும் என்ன மாற்றிக்கொள்ள முடியல, அப்போ யார் என்ன விடுதலையாக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது தான் எனக்குள்ளே அப்போது நான் ஊருக்கு வரும்பொழுது என்னுடைய நண்பன் ஒருவன் இயேசுவை பற்றி சொல்கிறான். இது மாதிரி இயேசு அவன் என்னோட நாங்கள்லாம் ஒன்றா பழகினாங்க. அப்போ வாழ்க்கையே மாறி போச்சு. அப்போ எனக்குள்ளாக ஒரு சிந்தை வந்தது, நம்ம அப்போ ஏன் அவன் இயேசுவை பற்றி சொல்கிறான்னு. அப்போ நான் செங்கல்பட்டு வந்த பின்னால் அப்புறம் சர்ச் போய் அங்கே தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது எனக்குள்ளாக என்ன ஏற்பட்டதுன்னா, அந்த பாவத்தை இயேசு ரட்சிப்புங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் 2 காரியம் எனக்கு செய்ததை பார்த்தேன். ஒன்று வந்து என் பாவங்களெல்லாம் மன்னிக்கிறார், எனக்காக என்னுடைய ஸ்தானத்தில் இயேசு மரிச்சிட்டார். இயேசுவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. ரத்தம்னா ஏதோ வெறுமனே ரத்தன்றதில் அவர் எனக்காக பட்ட பாடுகள், என்னுடைய பாவத்தில் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அதே சமயத்தில் எனக்கு இன்னும் ஒரு பெரிய மாற்றம் கொடுத்தாருன்னா, எனக்கு விடுதலையை கொடுத்தார். அதாவது இப்போ சாராயம் குடிக்காதன்னு சொல்லி ஒரு மனுஷனிடத்தில் சொல்கிறது வேற. இப்போ வந்து சாராய ஃபேக்ட்ரி இருக்கிற வரைக்கும், சாராய கடை இருக்கிற வரைக்கும் குடிச்சு தான் அவன். ஆனால் சாராய ஃபேக்ட்ரியை நிறுத்தி சாராயமே உருவாள்னா எங்கே குடிப்பாங்க? அதாவது பாவத்தின் உற்பத்தியே நம்ம இருதயம் தானே, அதிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்குறாரு. அதுதான் மீட்பு.
இதுதான் குட் நியூஸ். நீங்கள் பாருங்கள், நிறைய பேருடைய வாழ்க்கையில் விடுதலை தேவை, பாவத்திலிருந்து விடுதலை தேவைங்க. அதுலேருந்து தான் எனக்கு விடுதலை தேவை. இப்போது ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷனோட பாருங்கள். இப்போ ஆனால் என்ன நம்ம தப்பு, இன்றைக்கு சுவிசேஷத்தை மக்கள் விட்டு விட்டு மக்களிடத்தில் அவங்களுடைய தேவையை சார்ந்து அவர்களுக்கு இயேசுவை நம்ப வைக்கிறாங்க. இயேசுவை இரட்சகராக காட்ட தப்படுத்த இல்லாமல் இயேசுவை கடன் தீர்க்கிறவராக, வியாதியை நீக்கிறவராக, அல்லது பரீட்சைக்கு பாஸ் கொடுக்குறாரு, வேலை கொடுக்குறவராக, கணவன் மனை கல்யாணம் ஆகாத பாருங்கள். இதெல்லாம் ஒன்றே ஒன்று வேதத்தில் நான் கற்றுக்கிட்டது. முதல்ல ஆண்டவர் வைக்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடும், மற்ற எல்லாம் உனக்கு எது தேவையோ நான் அதை செய்கிறேன்ட்டார் ஆண்டவர். எனக்கு எது தேவையோ அது, எனக்கு தேவை எல்லாமே அறிஞ்சிருக்காரு அவர். நான் ஏன் போய் எனக்கு தேவையை அவர் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், முதல்ல ஆண்டவரை தேடுப்பா, மற்ற எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஜனங்களை இப்படி ஒரு கவர்ச்சிக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அவங்க வர்றாங்க. இதுதான் நம்பிக்கை. அவங்களுக்கு வேதம் தெரியாது, வேதத்தை பற்றி அவங்களுக்கு போதிக்கிறதில்ல. அப்போ என்னன்னா, இயேசுவின் இடத்துல என் வியாதி சுகமாகும், என்னுடைய கஷ்டம் தீரும் அப்படின்ற நம்பிக்கையோடு வருகிறதை இயேசு செய்கிறாரா? செய்கிறாரு. இயேசுவின் இடத்துல எத்தனையோ பேரை சுகப்படுத்துகிறாரு, மரித்து போனில் எழும்ப செய்கிறாரு, அவர் எத்தனை அற்புதங்களை செய்கிறாரு. எல்லாரும் ரட்சிக்கப்படல, பார்த்தீங்களா? இப்போ அதனால் நம்ம ஜனங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு மத நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வந்துடுறான் அவங்கள. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவன் ஒரு கிறிஸ்தவனாக மாறிட்டான், உடனே அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவனை ஒரு மத நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வந்த உடனே அவங்க வாழ்க்கையில் உண்மையான ரட்சிப்பை அவங்க பார்க்க முடியறதில்ல. அதாவது தன்னுடைய பாவத்தன்மை உணர்ந்து இயேசுவை தன்னுடைய ரட்சிப்புக்காக, என் பாவங்களுக்காக மரித்தார் என்ற இயேசுவை பார்த்து அந்த மீட்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமலே அநேக வேளைகளில் அவருடைய கஷ்டங்களுக்காக இயேசுவை நம்பணுன்ற அந்த நம்பிக்கையின் பேர்லேயே வாழ்க்கையை அவர்கள் தொடருகிறார்கள். பிரசங்கிகளும் அதே தான் பண்ணுறாங்க. உனக்கு கஷ்டமா, இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், ஜெபமெல்லாம் பார்த்தா நம்ம அப்படி தான் பண்ணுறோம். அதை இது ஒரு விதத்தில் பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள ரட்சிக்கப்படுவதனுடைய காரியத்தை தெளிவாக அவர்கள் மீட்பை பெறுவதற்கு முன்பாகவே இதெல்லாம் சொல்லி அவங்கள ஒரு நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வந்தார். ஆகவே நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நிறைய சபைகளில் ரகசியமாக குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, ரகசியமாக லஞ்சம் வாங்குறவங்க இருக்காங்க. எல்லாம் நான் சொல்லலை. ஆனால் பெரும்பாலான வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றம் இல்லை, விடுதலை இல்லை. அப்புறம் இன்னொன்று நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருந்து ஸ்பர்ஜன் என்ன சொல்கிறார். இப்போ ஸ்பர்ஜனை பற்றி நான் திரும்ப சொல்கிறேன், அது தொடர வேண்டியதாக இருக்குது. 15 வருஷத்தில் அவர் ஒரு வழக்கமாக போக வேண்டிய சர்ச்சுக்கு போக முடியல, இன்னொரு பக்கத்தில் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போகிறார். பாருங்கள், இன்றைக்கி ஏன் சர்ச்சு தான் பெருசு, உன் சர்ச்சு தான் பெருசு, எந்த சர்ச்சுமே பெருசு இல்லை. கிறிஸ்து மட்டும்தான் பெரியவர். அதில் எந்த விதத்தில் மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் இங்கே எத்தனை பேர் அப்படி என்னோட பரவாயில்ல, நாங்கள் தான் பெரியதை, நாங்கள் தான் அப்படி, எத்தனையோ தவறு. இதெல்லாம் தவறான ஒரு மனநிலைக்குள்ளாக ஜனங்கள் என்னும்படியான ஒரு காரியம்தான். அவர் அந்த காங்கிரஸ் சர்ச்சை சேர்ந்தவர் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் போகிறாரு. ஆனால் அங்கே தான் அவர் ஆண்டவர். அப்போ என்ன ஆச்சுன்னா, பனி பயங்கரமான பனி. அந்த பனி எனக்குனால எங்கேயும் யாரும் போக முடியல. வரவேண்டிய பிரசங்கி வராமல் போயிட்டார். அந்த சர்ச்சுக்கு அன்னைக்கு வர வேண்டிய பிரசங்கி, அது சின்ன சர்ச்சு, ஒரு 6-7 பேர் தான் இருந்து, பக்கத்தில் எப்படியோ 7 ஒரு மீறி போனால் 8 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, யாருமே பிரசங்க வரல, சர்ச்சை நடத்தணுமே, என்ன பண்ணுறதுன்னுட்டு அப்போ என்ன பண்ணார், ஒருத்தர் அவர் ஒரு சிறிய செருப்பு தைக்கிறவர் என்னலாம், ஒரு காப்லர் மாதிரி, அவர் சாதாரணமான ஒரு ஆள். அவருக்கு ஒரு பிரசங்கம் பண்ணவோ பெரிதால் அவ்வளோ தெரியல. இப்போ அவர் மனசில் என்ன ஆச்சுன்னா, இதை எடுத்து பேசணுன்ற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அந்த மனுஷமே ஆண்டவருக்குள்ள தேவனை அறிந்த ஒரு மனுஷன். அப்போ ஏசாயாவில் பேசுகிறார், என்னை நோக்கி பார்த்து, என்னை நோக்கி பாருங்கள், லுக் அன்டு மீ அண்ட் பி சேவ்ட், என்னை நோக்கி பார்த்து ரட்சிப்படைப்பா. ஏசாயாவில் இருக்கு.
அவருக்கு ஒன்றுமே பேச தெரியல. அவர் பிரசங்கி சொல்லி, இந்த வசனம் நான் நம்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த ஸ்பர்ஜன் 15 வயசு அவன் உட்காந்துட்டு இருக்கும்போது என்னமோ தெரியல, அவரை பார்த்து சொல்கிற, வாலிபனே உன்னை பார்த்தா நீ நிர்பந்தமாக தெரிகிற, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, என்னை நோக்கி பார்த்து ரட்சிப்படைங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த வாலிபனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் அவர் மறந்துட்டாருங்க. அதாவது அவரை நோக்கி பார்த்தா ரட்சிப்பா, நான் அவரமா நோக்கி பார்க்கிறேன். அவர் சொல்கிறார் இந்த பிரசங்க, நீ கையை ஆட்ட வேண்டாம், காலை ஆட்ட வேண்டாம், அவன் கண்ணை மட்டும் அவர் நோக்கி பாருப்பா, அதுவே போதுன்னு சொன்னனே. இந்த உலக புகழ்பெற்ற ஒரு பிரசங்கி அந்த இடத்துல தேவ ஆவியினால் சந்திக்கப்படுகிறார். ஸ்பர்ஜன் இறந்து 120 வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கும் அவருடைய பிரசங்கங்களும் அவருடைய செய்திகளும் பாதிக்கப்படாத நாடே இல்லை. இன்றைக்குமே சொல்லப்போனால் அவருடைய புத்தகத்தின் மூலம் தான் நானே இந்த சத்தியத்தை அறிஞ்சு இன்றைக்கி போதித்துட்ருக்கிறேன். அவர் கூட நினச்சிருக்க மாட்டார் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு மனுஷன் எப்படி மாறுவார். எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் இந்த வேதத்தில் விட்டு எங்கேயும் போகல. அவர் தான் சொல்கிறாரப்பா, தேவன் யாரை முன்குறித்தார் ரட்சிக்கிறாருங்கிறது அவருடைய காரியம், உனக்கு எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு என்ன வேதம் சொல்லுது, சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷ பிரசங்கி. ஸ்பர்ஜன் ஆத்துமாக்களுக்காக அழுகிறவர். அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் கெட்டு போனான்னா என்னுடைய சவத்தின் மேலே அவன் போய் கெட்டு போட்டுப்பான், என்ன அவனுக்கு சுவிசேஷத்தை நான் அறிவிக்கலை அப்படின்ற ஒரு குறை எங்களை வேண்டாம். அவனுக்கு எத்தனையோ சமயங்களில் கண்ணீரோடு ஜபந்தான் அவர். ஆத்துமாக்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படணுமே, ஆத்துமாக்கள் மீட்கப்படணுமே. அவருடைய அந்த புத்தகம் எங்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் தயவுசெய்து, நான் போன முறை இது பண்ண நான் விட்டேன். நான் அந்த 2 புத்தகத்தை நான் கண்டிப்பாக அந்த நான் உங்களுக்கு அனுப்பிச்சித்தரேன். ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கை வரலாறு தமிழில் இருக்குது. அதை நான் கண்டிப்பாக நான் செய்கிறேன். போன தடவை சில புத்தகங்கள் அனுப்பலாம் முடியாமல், ஆனால் இந்த நான் கண்டிப்பாக செய்கிறேன் தமிழில். இதை நீங்கள் ஒவ்வொருவரும் வாசிக்கணுங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய பிரசங்கத்தில் ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படாமல் இருந்ததே இல்லைங்கிறாரு. ஏன்னா அது உண்மையிலேயே ஆண்டவர் அவரோட ஊழியத்தின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சித்தார். 15 வயசு இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் ஆண்டவர் அவரை மாற்றி வெளியே வரும் பொழுது ஒரு புதிய மனுஷனாக வந்தேங்கிறார். எனக்குள்ளே இருந்த அந்த பாவ பாரமெல்லாம் போயிடுச்சு, எனக்கு விடுதலை நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்தார்ன்றதை பற்றி அவர் தொடர்ந்து எழுதும் பொழுது அவர் ஒன்றே ஒன்று சொன்னார், ரட்சிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை, உனக்காக அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. ஆகவே அவருடைய அந்த செய்திகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான செய்திகள், ரொம்ப அருமையான சத்தியத்தின் வேதத்து 3500 அவர் பிரசங்கம் பண்ணது எத்தனையோ 6000 7000 பிரசங்கங்கள் இருக்கலாம். 3500 செய்திகள் இப்போ இருக்குது. 63 வால்யூம்ஸ் இருக்குது. இந்த உலகத்திலேயே அவர் எழுதின அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் யாருமே புத்தகங்கள் எழுதலை. அந்த அளவுக்கு அவருடைய புத்தகங்கள் இன்றைக்கு இருக்குது. அவருடைய பிரசங்கங்களை எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு செய்தி கூட இந்த வேதத்தை விட்டு அவர் வெளியே போனதாக நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. ஆனால் அத்தனை செய்திகள் மூலமாக இன்றைக்கும் எத்தனையோ பேர் படிச்சுட்டு ரட்சிக்கப்படுறாங்க. இந்த செய்தி பேசுது. 120 வயசு. இன்றைக்கி இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனிதனை காட்டுங்க அந்த மாதிரி இன்றைக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்திட்டு மரித்தும் பேசுகிற ஒருவர் காட்டுங்க, சொல்ல முடியாது. அவர் ஆத்துமாக்களுக்கு அநேக சமயங்களில் கண்ணீர் வடிக்கிறது. அதை பற்றி நான் சில சமயத்தில் சில இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். அவருடைய ஏன் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார் அப்படின்றத பற்றி கூட நான் பேசியிருக்கேன். திரும்ப நான் அதை பற்றி போடுறேன். அதாவது ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும், ஒருத்தரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, ஒருத்தரும் இழக்கப்பட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே என்ன நீர் உபயோகப்படுத்தும். ஆகவே அவருடைய வாழ்க்கையில் அவர் படாத பாடு. அவர் ரொம்ப நாள் வாழலைங்க. அவருக்கு இல்லாத வியாதியே இல்லை. நிறைய சமயங்களில் அவர் பிரசங்கத்துக்கு கூட்டிகிட்டு போகும் பொழுது அவருக்கு இந்த கவுட்டுன்ற வியாதி, மூட்டுக்கு மூட்டு அந்த மாவு மாதிரி அவரை கூடிரும், அசைக்கக்கூட முடியாது. பல வேளைகளில் அவர் அழுதுருக்கார். படுக்கையில் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் திரும்ப முடியாது. அவருடைய மனைவிக்கு அந்த கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் பிறந்தது. அந்த நாட்டில் மருத்துவ வசதி இல்லை.
இப்போ டாக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒன்றா இந்த அம்மாவை காப்பாற்றலாம், அந்த பிள்ளைகளை காப்பாற்றலாம். ஒரு முழுக்க அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் பிறக்குது. இந்த அம்மா சாகலை, ஆனால் அதில் இருந்து இவங்க ஒரு பலனற்றலாக போயிட்டாங்க, படுத்த படுக்கையாக போயிட்டாங்க. இவர் ஒரு படுக்கை, அவர் ஒரு படுக்கை. இப்படித்தான் வாழ்ந்த இந்த மனுஷனை ஆண்டவர் வந்து பல மக்களை, அதாவதுங்க சில சமயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பார், நடுவுலேயே நிறைய பேர் முழங்கால் போட்டுருவாங்க. அது ஆவியானவர் அப்படி அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கா அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ண ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து திரளூட்டமான வந்து நிற்கும். கர்த்தர் என்னோட கூட அதை பேசினார் பாருங்க. இன்றைக்கி நிறைய தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. இது உண்மையாக தீர்க்கதரிசனமே இல்லைங்க. உண்மையாக தீர்க்கதரிசனங்கிறது பைபிளில் தீர்க்கதரிசிகள் வந்து தேவன் பக்கமாக திரும்பும்படியாக ஏசாயா, எரேமியா என்ன பண்ணுறாங்க? தேவன் பக்கமாக திரும்ப. அதுதான் இன்றைக்கி வந்து இது வந்து கிறிஸ்தவ ஜோசியம். இது உனக்கு பிள்ளை பிறக்க போகுது, இதை பிறக்குது அப்படி இல்லை. இதெல்லாம் நம்ம ஏமாந்து, வேதத்தை நம்ம தெரியாதனால நிறைய ஏமாந்து போகிறோங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு பக்கம் அதுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டிய கிறிஸ்தவர்களே ஏமாந்து போகிறாங்களே. ஐயோ, எத்தனை போலி ஊழியர்கள் இன்றைக்கு எழும்பிட்டாங்க தெரியுங்களா? எத்தனையோ ஒரு அம்மா வந்தது. அந்த அம்மா சில சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் மேலே நான் வந்து இப்போ வாஞ்சிக்கிறது இந்த உலகத்தில் ஒரு ஊழியக்காரன் நரகத்துக்கு போயிடக்கூடாது, ஒரு கிறிஸ்தவனும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆகவே நான் ஜெபிக்கிறேன், தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன். சபையில் தான் இன்றைக்கு நிறைய பிரசங்கம் பண்ணுறேன், எப்படியாவது சில ரட்சிக்கப்படணுமே. அப்போது இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, இது வந்து நீங்கள் நம்பி வேதம் உனக்கு இருக்கும் கையில், ஆண்டவரனோட பேசுகிறதுக்கு இருக்கிற வேதத்தை விட்டுட்டு ஒரு சமயத்தில் என்னாச்சு, ஒரு அம்மா நிறையா ஜெபம் பண்ணுக்கு போகும்பொழுது ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்து அந்த வயிறு சுருங்கும். அந்த வயிறு சுருங்காதனால அந்த அம்மாவுக்கு வந்து வயிறு பெருசாகவே இருந்துருச்சுங்க. என்ன ஆகிப்போச்சு, அந்த அம்மாவும் அவர் போய் பிரசங்கி ஜெபம் பண்ண போனோன்னா கையை வச்சார். இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னாரு. அந்த அம்மாவுக்கு ஒரு ஷாக் ஆச்சு. என்னப்பா, நான் கர்ப்பமே இல்லை, எனக்கு போய் ஆண் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னால், அப்புறம் ஐயா எனக்கு கர்ப்பமே இல்லையான்னு சொன்னேன்னா, அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அந்த நேரத்தில் எப்படி அந்த பிரசங்கினுடைய முகம் இருந்திருக்குன்னு சொல்லி. எதுக்காக சொல்கிறேன்னா, அவரும் கூட ரட்சிக்கப்படணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு நிறைய போலி ஊழியங்கள் நிறைய மலிந்து கிடக்கிறது. நமக்கு வந்து உண்மையாலுமே இந்த சுவிசேஷத்தை தாகத்தோடு அறிவிக்கணும், சத்தியத்தை அறிவிக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் உடனே சோர்ந்து போண்டில்லை. நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பின்னால் எங்கள் அப்பா அம்மாவும் சொல்லிட்டாங்க, நான் உங்களுக்கு நிறைய சமயம் சொல்லியிருக்கிறேன். அப்பா சொல்லிட்டார், இனிமேல் நீ எப்போது நீ இயேசுவை நம்பு, அவரே நம்புறேன்னா அங்கே போப்பா, என்ன நீங்கள் நம்பாதன்ட்டார். நான் உனக்கு எதுவும் செய்ய முடியாட்டார். பயங்கரமான கஷ்டம். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு சமைக்கிற வெளியே ஹாஸ்டலில் படல, வெளியே தங்குறேன். ஒரு சாப்பாடு அரிசி போட்டு சாப்பிட்டா போதுன்ட்டு ஒரு அலுமினிய பாத்திரம் ஒரு கடைக்கு போய் வாங்க போகிறேன். அந்த அலுமினிய பாத்திரம் வாங்கும் பொழுது அந்த இடத்துல அவர் திருநெல்வேலிக்காரர் ஒரு கேஸு படம் இருக்குது. அதை பார்த்த உடனே நான் சொன்னேன், ஏன்னா அவங்களாம் பெயர் கிறிஸ்தவர்கள் நிறையா இந்த காலத்துலேருந்து பரம்பரை கிறிஸ்தவர்கள். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி இயேசு என்னை எப்படி மாற்றினார் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர் ஒன்று சொன்னேன், இந்த மாதிரி நீங்களும் வாங்க, சத்தியத்தை கேளுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னப்போ அடுத்த வாரம் அவர் வந்துட்டாருங்க. அதுக்கு அடுத்த வாரம் அவங்க அண்ணன் தம்பி பிள்ளை பேர் எல்லாம் ஒரு 35 பேர்கிட்ட வந்துட்டாங்க சர்ச்சு. எதுக்காக சொல்லனா, தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனை கிரியை செய்யும் பொழுது இன்றைக்கும் அந்த சபையில் அநேகர் அங்கே இருக்கிறாங்க. அவங்க தேவ ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது பலரை தேவன் சந்திக்கிறார். அவர் ஆவியானவர் தான் பேச முடியும், தேவ ஆவியானவர் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்பர்ஜனை வந்து ஆண்டவர் வல்லமையாக படுத்தினார். அதுதான் அவர் சொல்கிறார், ஆத்துமாக்களுக்காக அவர் வந்து அநேக இரவுகள் வியாதியின் மத்தியில் ஆத்துமாக்களுக்காக அவர் ஜெபம் பண்ணார். இதுதாங்க கிருபையின் சத்தியம். ஒவ்வொரு சர்வ சிருஷ்டிக்கும் எவ்ரி கிரீச்சர் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமை. சுவிசேஷத்தினை சொல்ல, இந்த மாதிரி உன் பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதுதான் சுவிசேஷம். உன்னை மீட்கும்படியாக வந்தாரப்பா, உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை. ஏன்னா
மனிதன் வந்து ஆதாம் ஏவாள் மூலமாக தேவனை விட்டு விலகி போயிட்டான். இப்போ மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாகிற அந்த ஒப்புரவாகுதல் தான் ரட்சிப்பு. இப்போ நான் ஒரு காலத்தில் இயேசுவை அறியாத இருந்தேன். எனக்கு வேதமே தெரியாது, பழைய ஏற்பாடும் தெரியாது, புதிய ஏற்பாடும் தெரியாது. சில சமயம் ஏதோ விக்கிரகங்களை போய் அந்த இயேசு எங்கள் வீட்டு பக்கத்தில் கத்தோலிக்க சில தான் இருப்பாங்க. அங்கே போயிட்டு நான் அவங்களோட சின்ன பையனாக போவேன். அங்கே சில பால் போடுற இது கொடுப்பாங்க, வாங்கிட்டு அந்த சிலையை பார்த்து ஏதோ நான் கும்பிட்டுருக்கலாம். ஆனால் எனக்கு வேதமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது எனக்கு. நான் கம்ப்ளீட்லி பிளாங்க் இண்டோ, சத்தியங்கிறது எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ஏன் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார்னு ஒருவேளை என்கிட்ட முன்னே நீங்கள் சொல்லியிருந்தா நான் நம்பி இருக்கவே முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையை வேறு, நான் விரும்பினது வேறு. என்னுடைய வாழ்க்கையை ஒரு சின்னவனமாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் என்னையே நான் மாற்றிக்கொள்ள முடியல. இப்படியே போயிட்டுருக்கேன். சினிமாவை சுற்றிக்கிட்டு, சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு, மற்ற எல்லாம் தனியாக சுற்றிக்கிட்டு, இப்போ நீங்கள் சொல்லவே முடியாது. அவனா அங்கே போய் சுற்றிட்டு இருக்கு. இப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருந்ததை ஒழிய, அப்போ என்னை யார் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தப்போ தான் இயேசு என்னை விடுதலை ஆக்கினார். என் வாழ்க்கை வந்து இயேசு என்னை வந்து ரட்சிக்காமல் இருந்தால் இன்றைக்கி நான் வந்து அழிஞ்சு போயிருப்பேன். அது எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு அடிமைத்தனத்தில் போயிட்டேன் நான். அப்போ என்னை விடுதலை, அதே எனக்கு போதும், அது எனக்கு விடுதலை கொடுத்து. அப்போ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சத்தியத்தை எனக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எனக்கு ஏங்க நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சண்டை, பிள்ளைகள் மத்தியில் சண்டை, பிள்ளைகளுக்காக ரட்சிப்புக்காக நிறைய பேர் என்ன ஜெபம் பண்ணுறதில்ல. எங்கள் பையன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர், அதான் விருப்பம். என் பையன் ரட்சிக்கப்படணும். அவன் ரட்சிக்கப்பட்டு அவனை பற்றி நீங்கள் பயப்படுறதில்ல. கர்த்தருடைய பிள்ளையை அவன் மாறிடுறானுங்களே. அவனை ஆண்டவர் பொறுப்படுத்திக்கோ, அவனை உயர்த்துறது கர்த்தருடைய காரியம். உன்னை நான் வாலாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்கிறார். கர்த்தர் எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கார். அவர் உண்மையில் வருங்க. அவரை வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் அவர் தீங்கு செய்கிறவர் அல்ல. கர்த்தரை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியார். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆகவே சுவிசேஷம்ங்கிறது பாவத்தை மன்னித்து, ஏன்னா நான் என்னைக்கு இறந்தா கூட மோட்ச ராஜ்யம்ன்ற பெரிய ஒரு நம்பிக்கை ஆண்டவனை கொடுத்துருக்கார். இன்றைக்கி நான் இறந்தாலும், ஏன்னு கேட்டால் எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது. அவரை நான் அறிஞ்சிருக்கிறேன். பவுல் சொல்கிறாரு, நான் விசுவாசிக்கிறவர் என்னான்னு எனக்கு தெரியுமாப்பா, நான் நம்புகிறவர் யார், அந்த தெய்வம் யார், அதுதாங்க உண்மையான ரட்சிப்பு. ஏதோ ஒரு நம்பிக்கையில் எனக்கு இந்த கஷ்டத்தை பாரு, அதை தீர்ப்பா, இதில்லை எனக்கு, அதெல்லாம் பெருசு இல்லை. எனக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். அவர் வந்து கத்த ஒரு நன்மை குறைவிடாது. என்னை வந்து இத்தனை வருஷமாக, எனக்கு 72 வயசு ஆகும். அவர் எப்படிப்பட்டவருங்கிறத நான் வந்து 22, 23 வயசில் இந்த வாலிபனை ஆண்டவர் அறிஞ்சிட்டேன். ஏறக்குறை 50 ஆண்டுகளாக அவரை அப்படியே எனக்கு தெரியும், என்ன அவருக்கு தெரியும். எத்தனையோ வேளையில் சத்தியத்தின் மூலமாக அவர் சில காரியங்களை போதிக்கும் பொழுது தான் அவர் உயிர் உள்ளவராக இருக்கிறாரு. நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இது எத்தனையோ காரியங்கள், அதாவது நான் வெறும் பசி பட்டினி எல்லாம் புறக்கணிக்கப்பட்டேன். ஒருவரும் என்னை பார்த்து பரிதாபம் இல்லை. காலேஜில் எல்லாம் சொன்னாங்க, இவன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இனிமேல் டாக்டருக்கு படிக்க வந்தால் இப்படி கடவுள்னு சுற்றிட்டு இருக்கிறான், ஒரு பைத்தியக்காரன்டா, எவ்வளோ அவங்க சொல்லிட்டாங்க. அத்தனை பேருமேன்னு கேட்டால் அந்த மெடிக்கல் காலேஜெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கிறவங்க, பையன்கள் பெரும்பாலும் பெண்களோட பேசுகிறது, அங்கே சுற்றுறது, இதுதான் நிறைய நடக்குங்க அங்கெல்லாம். அது சாதாரணமாக நடக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கிட்ட இருந்த ஒரு பழைய சைக்கிள், அந்த மெடிக்கல் காலேஜ் பக்கத்துலேயே ஒரு சேரி, ஒரு ரொம்ப ஒன்றுமில்லாத சாதாரணமான மக்கள் வாழ்கிற இடம். அப்போ அந்த பாஸ்டர் சொல்லுவார், அப்பா இன்றைக்கி வந்து நம்ம அங்கே மீட்டிங் போடுறோம், அங்கே போகணுன்னு சொன்ன உடனே அங்கே என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இருந்து அந்த கிரிச்சின்னு அந்த சைக்கிள் கூட நல்ல சைக்கிளில், அதில் அந்த நாட்கள் எல்லாம் அங்கே தெருவில் விரிக்கிறதுக்காக கோணி பை இருக்கும், அதையும் அந்த பெட்டர் மார்க்ஸ் சொன்ன லைட் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு நான் போக வேண்டிய வழி என்னென்னா அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வழியாகவே நான் போகணும். அப்போல்லாம் பசங்கள்லாம் பார்க்கும்பொழுது என்னடா இவன் பைத்தியக்காரன் வந்து படிக்கிறதை விட்டுட்டு இப்படி இருக்கிறானே அப்படின்ட்டு என்னை வந்து எத்தனையோ பேர் பரியாசம் பண்ணாங்க.
அப்போ எனக்குள்ள ஒரு சோர்வு ஏற்பட்டது. ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேனே. அப்போது ஜெபம் பண்ணப்போ தான் ஒரு வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்னோட பேசினார். நாங்கள் காமிச்சிருக்கேன். நீங்கள் ஏசாயாவில் 60:61, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாமல் இருந்தப்பையா. அதாவது உன்னை வந்து எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க, உன்னை ஒன்றுமே இல்லை, உன்னை பார்த்தா ஒருவரும் சட்டை கூட பண்ணலாம், ஆனால் உன்னை நான் வந்து நித்திய மாட்சிமையாகும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். இன்றைக்கி நான் திரும்பி பார்க்கும் பொழுது நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகளும் ஆண்டவர் அறிஞ்சு அவருடைய வழியில் நடக்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் என்னுடைய மனைவி கணவன் மட்டும் இல்லை, அவங்களும் சத்தியத்துக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களும் ஆண்டவருக்காக உழைக்கிறாங்க. என்னுடைய மகன் வந்து ஏற்காடுன்ற இடத்துல ஒரு மலையில் ஒரு கிளினிக் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புதிய ஏற்பாடு புக்ஸு இதெல்லாமே வச்சு, ஏன்னா அங்கே வர்றவங்க படிக்கணும், சத்தியத்தை அறிஞ்சுக்கூடாது. என்னுடைய மகள் பார்த்திங்கன்னா அந்த கொல்லி மலையில் இன்றைக்கு அவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ டாக்டர்னாவே இன்றைக்கி நிறைய பணம் சம்பாதிக்கலாம். எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும்? இப்போ நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருந்தால் பண்ணியிருக்கலாம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நாட்டில் வாய்ப்புகள் இருந்தது. 3 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய நர்சிங் ஹோம் கட்டியிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அதில் ஆர்வமே இல்லை. 2 பேர் 2 மலையில் இருந்து ஊழியத்தை செய்கிறாங்க. நான் வந்து இங்கே சத்திய ஊழி ஏன்னு கேட்டால், அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி நீ இப்படி இருக்கிறப்பா, ஆனால் உன்னை நான் செய்கிறேன். அப்போது என்னுடைய சொல்லப்போனால் என்னுடைய பேர பிள்ளைகளுமே அந்த ஒழுக்கத்துக்குள்ளே வர்றாங்க. இப்போ பாருங்கள், இப்போ சொல்கிறேன், ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். இப்போ என்னுடைய பேரன் ஒருத்தன் இங்கே சர்ச்சில் வந்து அவன் கீபோர்டு வாசிக்கும்படியாக இப்போ இந்த இதிலேருந்து ஏன்னா இப்போ கீபோர்டு வாசிக்கிறவர் வேறு இடத்துக்கு படிக்க போகிறார், வேறு நாட்டுக்கு. அப்போ இவர் வந்து அதில் ஏற்கனவே இவர் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டுருக்கிறதுனால இப்போ கீபோர்டு வாசித்து, அதாவது ஒரு தெய்வ பயத்தோடு கூடிய அந்த ஒரு வழிமுறையில் அந்த பிள்ளைகள்லாம் போகுதுன்னு சொன்னால், இது வந்து மனுஷனுடைய சாத்தியக்கூறு இல்லை, தேவனாக செய்கிறது. அதனால தான் எப்போவுமே சொல்லி, முதல்ல ஆண்டவர் வச்சிரு, மற்ற எல்லாத்தையும் ஆண்டவர் உனக்கு செய்வார். நீ வந்து கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்புகிற ஆபிரகாமுக்கு அதான் சொன்னார். ஆபிரகாம் வந்து ஆண்டவர் அழைச்சார். இன்றைக்கி வந்துங்க நிறைய பேர் பயப்படுறாங்க ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு. நீங்கள் கூட நினைக்கலாம், எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்தா அவர் எப்படியோ. கவலைப்பட வேண்டிய நம்ம செய்ய தான். அதாவது சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் அவரில் நம்பிக்கையாக இருந்து. ஆகவே இது என்னுடைய கடமை. நான் ஆண்டவர் கீழ்ப்படி வேண்டியது. என்னை தெரிந்து கொண்டா ரட்சிப்பார், இல்லைன்னா விட்டுடுவாருங்கிறத வந்து சாக்கு போக்கு சொல்கிறது. ஏன் நான் தேவனை தேட வேண்டிய என்னுடைய கடமை. ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்ற அளவுக்கு அந்த டீச்சிங் எல்லாம் உள்ளது. அங்கே போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி இந்த பையனை இந்த ஸ்கூலில் நாங்கள் போடுறோங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு விடுவீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் கிடையாது சார், இங்கே வந்த படிப்பு. அப்போ நான் யோசித்தேன், இது சரியான இடம் கிடையாது. ஏன்னா எனக்கு முக்கியம் டாக்டருக்கு படிக்கணுன்ற அவசியம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படணும். ஆகவே என்ன பண்ணேன், நாமக்கல் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம், ஆனால் அங்கே ஒரு சர்ச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அங்கே சர்ச்சு, சின்ன ஒரு சர்ச், ஒரு 15 பேர் 5 பேர் ஒரு இப்படி தான் வர்றவங்க. அப்போ நான் வந்து அந்த ஸ்கூலில் கொண்டு போய் போட்டேங்க. எதுக்காகனா, அவன் சர்ச்சுக்கு போகணும். கொல்லிமலையிலேருந்து அவன் படிக்க முடியாது, வேறு எங்கேயும் படிக்க முடியாது. ஆகவே அந்த சர்ச்சுக்கு போகிற மாதிரி அந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க விடுவாங்களா அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல போய் படித்தேன். அவன் +2 படித்த பின்னால் என்கிட்ட நிறைய பணம் கிடையாது. இப்போ என்னென்னா, அப்போ ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு மீட்டிங்க்காக நான் போகும்பொழுது அவர் சொன்னார், என் பையன் வந்து ரஷ்யாவில் படிச்சிட்ருக்காங்க சார். அப்போ ஃபீஸ் எல்லாம் கேட்டால் ரொம்ப கம்மி தான். அந்த நாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா 75,000 இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது, அப்போ நானும் யோசித்தேன், நம்மகிட்ட காசு கிடையாது. ஸோ அங்கே போய் என்ன ஆச்சுன்னா, ஒரு சின்ன ஒரு நிலம் இருந்து அதை விற்றுட்டு அவனை கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டேன். அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ரஷ்ய மொழியில் படிக்கிறதுனா ஃபீஸு கம்மி, ரொம்ப கம்மி. ஆனால் இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஃபீஸ் அதிகம். ஆனால் இவனை ரஷ்ய மொழியில் தான் நாங்கள் சேர்த்த முடியும், ஏன்னா அவ்வளோதான் பணம் எங்களுக்கு. ஆகவே படித்து அங்கே இருக்கும் பொழுது அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, என்னுடைய
இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், கடவுள் இருக்காரான்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். இதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, வேறு எதுக்காக இல்லை. இவன் போய் சேர்ந்த உடனே ஆண்டவர் அவன்கிட்ட பேசினார். வசனத்தின் மூலமாக தான், நீ அறியாதிருக்கிற ஒரு தேசத்தை வரவழைப்பாய், நீ அறியாதிருக்கிற தேசம் உன்னிடத்தில் ஓடி வரன்னு சொன்னார். இல்லை, இது நம்ம அறியாதிருக்கிற தேசம்னா ஒரு நேஷன், ஒரு நாடு. நீ அறியாது, ஏசாயாவில் இருக்குங்க அந்த வசனத்தை, நீங்கள் டக்குன்னு எனக்கு மேற்கோள் காட்டு. நீ அறியாதிருக்கிற தேசம் உன்னிடத்தில் வரும், நீ அறியாதிருக்கிற தேசத்தை வரவழைப்பாய், அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். இது எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ வந்து நான் சர்ச்சில் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ரஷ்யாவை பற்றி நமக்கு வந்து இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆகவே நம்ம வந்து ரஷ்யாவில் அங்கே ஏதாவது ஊழியம் செய்ய முடியுமா அப்படின்ட்டு என்னுடைய மகன் மூலமாக, அவன் போன சர்ச் மூலமாக, பைபிள் சிலர் இருக்குது அங்கே கூட, சிலர்லாம் ரொம்ப பைபிள் வாங்க முடியாதவங்களாம் இருக்காங்க. அங்கே இந்த சர்ச்சு மூலம் பைபிள் நாங்கள் வாங்கி கொடுத்தோம், போதகர் மூலம் பைபிள் வாங்கி கொடுத்தோம். இப்படி எங்களால் முடிந்ததை அப்பப்போ செய்து கொண்டிருந்தோம். அப்போ இது மட்டும் பொழுது, அப்போ திடீர்னு ஒரு சமயத்தில் என்னாச்சு, என்னுடைய மகன் அங்கே இருந்த பொழுது, அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், இந்த ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுன்னா அந்த கத்தோலிக்கர் மாதிரி அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பரிசுத்தவான்களை அவர்கள் வணங்குவார்கள். இயேசு, மரியாள், சூசையப்பர், பேதுரு, இப்படி ஆண்டனி, இப்படி எல்லா அந்த பரிசுத்தவான்களை அவர்கள் வணங்கக்கூடியவர்கள் தான் ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச். அவங்க வந்து பைபிள்கள், அவங்களுக்கு பைபிளை நம்ப மாட்டாங்க. அந்த கிராஸும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கோடு இருக்கணும் அவங்களுக்கு. அந்த ஒரு சபையை சேர்ந்த ஒரு பொண், இவர் என்னுடைய சன்னு வந்து காஸ்பல் ஒரு படிக்க முடியாது, அவங்க நேர்லேயே அதிகமாக சந்திச்சு தெரியல, ஃபோனில் பேசியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது இந்த மாதிரி அப்போது அவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் காலேஜில் வந்து அந்த மகன் வந்து அந்த பொண்ணோட அங்கங்கே போயிட்டு இருந்தால் அது மாதிரிலாம் கிடையாது. ஒரு கான்டாக்ட் உங்களுக்குள்ளே இருந்து, அப்போ என்கிட்ட மகன் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது. ஆனால் அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப எதிர்ப்பு. ஏன்னா இவங்க ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸில் சர்ச்சில் இல்லை, இவங்க நம்மளை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு கல்ட்டுன்னு நினைக்கிறாங்க. அதாவது கல்ட்டுன்னா ஒரு மந்திரம் பண்ணுற ஒரு கிறிஸ்தவத்திலேயே ஒரு போலின்ற. இப்போ வந்து நான் மகன் சொன்னப்போ இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற பற்றி என்கிட்ட சொன்னப்போ நான் சொன்னேன். அப்போ ஆண்டவனோட பேசினார், இதுதான்ப்பா நான் உங்கள்கிட்ட பேசினது, நீ அறியாது இருக்கிற தேசம் உன்னிடத்தில் வரும், நீ அறியாது இருக்கிற தேசம் உன்னிடத்தில் அதை மேன்மைப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் சொன்னப்போ, ஓஹோ, அப்போ ஆண்டவர் சரியாகல. அப்போ நான் சொன்னேன், சரிப்பா இது ரைட்டு. ஏன்னா இவங்க அங்கே ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க 2 பேருமே. அப்போ வந்து அந்த சர்ச்சுக்குள்ள வந்து அங்கே நிறைய படிக்கிற காலேஜ் பாய்ஸ் எல்லாம் போகிற அந்த பாஸ்டர் வந்து அங்கே ஒரு அமெரிக்காவிலேருந்து வந்து ரஷ்யாவில் அங்கே அந்த பாஸ்டராக இருந்த ஒரு சின்ன சர்ச் தான். அப்போ வந்து என்ன ஆகி போச்சுன்னா, இந்த கல்யாணன்றது அங்கே ரஷ்யாவிலே நடத்தணும் அப்படின்னும் பொழுது, அப்போ என்னுடைய மகன் சொன்னார், இந்த மாதிரி இங்கே நடக்கும் அந்த அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பாஸ்டர் அந்த சமயத்தில் எங்கேயோ வேறு இடங்கள் போக வேண்டியதாக போச்சு. அப்போ எப்படி என்ன தெரியலன்ட்டு அப்புறம் ஒரு அங்கே சர்ச் எல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் தான். ஆகவே ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு இதில் வந்து அந்த ரிசப்ஷன் மேரேஜ். ஆனால் ரஷ்யன்ஸ் வந்து கடவுளே இல்லாதன்றவங்க, பெரும்பாலும் அவங்க கம்யூனிஸ்ட்டுங்க, அவங்க வந்து அங்கே வந்து முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்போ தான் அடுத்தது அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு காலையில் நாங்கள் போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்புறம் அவங்களுக்கு பண்ண கஷ்டம்தான் ரொம்ப. எப்படி ஒரு பொண்ணை வந்து இந்தியாவில் எப்படி அவங்க வச்சுக்குவாங்களோ என்னென்ன, அவங்க வெள்ளைக்காரங்க எப்படி வச்சுக்குவாங்களோ என்னன்ற ஒரு பயம், அச்சம். அப்புறம் நாங்கள் போனோம், இது பண்ண காலையில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்புறம் சாயந்தரம் இந்த அமெரிக்கன் பாஸ்டர் எங்கேயோ போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்புறம் சொன்னார், இது மாதிரி நான் இன்றைக்கி இருக்கிறேன். ஆகவே அன்னைக்கு அவர் தான் அந்த மேரேஜை நடத்துகிறார். நாங்கள் இங்கேருந்து போகிறோம், எங்களுக்கு மொழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த ரஷ்யாவில் வந்து மாஸ்கோன்ற இடத்துல
போய் இறங்குறோம். அங்கே வந்து ரொம்ப குளிர் பாருங்க. ஆமாம், ரஷ்யா குளிர் பயங்கரமாக இருக்குது. அன்றைக்கி காலையில் 8 மணிக்கு நாங்கள் வந்து மாஸ்கோன்ற இடத்துல இருந்து ஓல்கோ கிரேடுன்ற ஒரு இடத்துக்கு போகணும். ஸ்டாலின் கிரேடுன்னு சரித்திரம் படித்தவங்களுக்கு தெரியும். ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் நடந்த ஒரு இடம். 8 மணிக்கு எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக மிஸ்ட்டு, பனி, ஏரோப்ளான் போக முடியாது. நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கிறோம், என்னடா பண்ணுறது. அங்கே யார்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரிய மாட்டாங்க, எல்லாம் ரஷ்யன். அவங்க அவ்வளோ சீக்கிரமாக பழகிறதும் இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு மாதிரி பல வருடங்களாகவே கடவுளே இல்லைன்ற ஒரு தத்துவத்தில் வளர்ந்த அந்த மக்கள். அப்போ கடைசியில் என்னாச்சு, ஒரு 10 மணி இருக்குங்க. என்ன பண்ணுறது, எங்களுக்கு ஒன்றுமே புரியல. எப்படி போகிறது, என்ன பண்ணுறது. அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல. என்ன பண்ணுறது, எங்கே யார்கிட்ட பேசினாலும் அவங்க சரியாக பதில் கொடுக்குமா. அப்போ ஒரு 10 மணிக்கு ஒரு ஃப்ளைட்டு மட்டும் போகுதுன்ட்டு எல்லாம் போய் நின்னப்போ நாங்களும் போய் நின்னோம். அது என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு உள்ள ஆட்டில் அனுப்பிச்சிட்டு இருந்த அந்த ரஷ்யன் லேடி எங்களை 2 பேரை பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் 2 பேர் உள்ளே வாங்கிட்டாங்க. கடைசி 2 சீட்டுங்க எங்களுக்கு, கடைசி 2 சீட்டு. அங்கே போய் அப்புறம் இறங்கி அந்த பயமான குளிருங்க இறங்கி போனால் அங்கே வந்து நாங்கள் எங்களுடைய உடுப்பெல்லாம் பார்சல் எல்லாமே கம்ப்ளீட்டாக மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ளைட்டு வேறு கம்ப்ளீட்டாக போச்சு. என்னடா பண்ணுறதுன்னு அதே துணியோடு இருந்துட்டு அந்த குளிர் மத்தியில் அப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து தான் துணிகள் வந்து சேர்ந்தது. அங்கே இருந்து அப்புறம் என்னுடைய சன்னை, இவங்களும் என் மருமகளும் எம்ஃபார்ம் படித்தவங்க தான், ஃபார்மசி, மாஸ்டர் இன் ஃபார்மசி. ஆனால் அவங்க அதெல்லாம் இப்போ வேலை செய்யலை. அவங்க இங்கே வந்து இப்போது செட்டில் ஆகி, இப்போ என்னுடைய மகன் வந்து எனக்கு ஊழியத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா இப்போ இன்டர்நெட் இது நிறைய ப்ராட்காஸ்ட் பண்ணுறது, வெப்சைட்டு, இது எல்லாமே அவர் தான் ஆரம்பிச்சது. இப்போ ஏறக்குறைய பல ஆண்டுகளாக அவங்க பையன் வந்து இப்போது 10th படிக்கிறாங்க, பொண்ணு வந்து 7th. இப்போ அவங்க இங்கேயே தான் குடியிருந்து, ஒரு வெளிநாட்டு பொண்ணு வந்து இங்கே வந்து அட்ஜஸ்ட் ஆகிறது தான் ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள். ஆனால் இந்த பொண்ணு என்ன, இப்போ அவங்க இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இங்கே இங்கே சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. சர்ச்சில் வந்து இப்போது அந்த காரியங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது என் சன்னு தான். இப்போது நிறைய பல காரியங்களுக்கு உதவி செய்து அவர் இந்த நெட்டில் எல்லாம் கொஞ்சம் நல்ல அனுபவம் உள்ளவர்னால அது செய்கிறாரு. இப்போ அவர் அது உதவி இந்த பக்கம் இங்கேருந்து எனக்கு உதவி செய்கிறார். என்னுடைய மருமகனும் என்னுடைய மகளும், அவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள், அந்த கொல்லிமலையில் இன்றைக்கும் அவங்க தொடர்ந்து ஊழியம் செய்துட்ருக்காங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் ஒரு குடும்பமாக ஆண்டவருக்குன்னு அந்த ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் வழி நடத்திட்டுருக்கார். இதெல்லாம் நம்மளால் ஆனதில்லை தான் தெரிஞ்சுக்கிறோம், எங்களால் ஆனதில்லை. இப்போ என்னுடைய திருமணமெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து சொல்லிட்டாங்க, நீ வந்து நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்ட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க எல்லாம் எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு இந்து பொண்ணு நிறைய டவுரி கிடைக்கின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. நான் சொன்னேன் அது முடியாது, நான் வந்து ஒரு விசுவ பொண்ணு தான் கல்யாணம் பண்ணேன். அப்புறம் எங்களை கைவிட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்களுக்கு நிச்சயமே கிடையாது. எனக்கும் என் மனைவிக்கு யாரும் பேச ஆளில். ஒரு பாஸ்டர் சொன்னார், இந்த மாதிரி மெட்ராஸில் ஒரு பொண்ணு இருக்குது, நான் இப்போ ஒரு சர்ச்சில் இருக்கிறேன், இப்போ 2000 ரூபாய் வாங்கி ஒரு கோட்டு, அதுதான் உண்மையாலுமே நான் கடன் வாங்கி தைச்சிக்கிட்டு போகிறேன். தாம்பரன்ற இடத்துல எங்களுக்கு திருமணம் நடக்குது. தாலி கட்டும்போது தான் என்னுடைய மனைவியினை நான் பார்க்குறேன். நீங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, தேவன் ஒருவர் வழி நடத்தினா, இப்போ நாங்கள் ஒரு நாளும் சண்டை போட்டு அது மாதிரி இவ்வளோ ஊழியத்தில் தொடர்ந்து இப்போது என்னுடைய காரியம் என்னென்னா, எங்கேனாலும் என்னுடைய மனைவி ஊழியத்துக்கு வந்துடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எனக்கு. இல்லை நான் வரமாட்டேன், நீங்கள் போங்கலாம் சொல்ல மாட்டேன். ஆகவே இது எல்லாம் செய்கிறவர் தேவன், அதை செய்கிறவர் தேவன். அப்போ தேவனை முதலாவது வைக்கும் பொழுது, அப்போ இந்த விசுவாசங்கிறது நமக்கு என்ன வரும்னா, இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் நமக்கு வரும். அப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே சொல்லியிருக்கிறீர் இல்லையா, நீ அதன்படி செய்யும். இப்போ நம்பிக்கைங்கிறது அவர் செய்வார் அப்படின்ற ஒரு எண்ணம். இப்போ நானும் ஒரு காலத்தில் என்னுடைய குலதெய்வத்தை நம்பினேன், பழனி இருக்கிற அதை நம்பினேன். அப்போ எனக்கு செய்யுங்கிற ஒரு நம்பிக்கை தானே ஒழிய அது எந்த வித ஆதாரம் கிடையாது. ஆனால் இப்போ எனக்கு
வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கார், உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை, பயப்படாதே, திகையாதே. நீ ஏன் பயப்படுற? வேதத்தில் எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்க. ஆண்டவர் சொல்கிறாரு, பல இடங்களில் பல வாக்கு தத்தங்களை நம்ம சொல்லியிருக்கார். உலகத்தின் முடிவு இந்த சகல நாட்களே நான் உங்களோடனே கூட இருக்கிறேன், ஆண்டவரே நீர் என்னோட கூட இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? அப்போ நான் ஏன் பயப்படணும்? ஏன் திகைக்கணும்? பாருங்கள், இது ஒரு உதாரணத்துக்காக இந்த முக்கியமாக இதை ரெண்டை நீங்கள் விளங்கிக்கணும். நமக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியது விசுவாசம், நம்பிக்கை அல்ல. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இயேசு செய்வார், இயேசு அந்த கஷ்டத்தை நீக்குவார், செய்வார் கண்டிப்பாக. இயேசுவினிடத்தில் வந்த ஒருத்தரையும் அவர் புறம்பே தள்ளவே இல்லை. ஆனால் அந்த மக்களுக்கு ஐயோ இப்படி இருக்காங்களே, அவங்களுக்கு சத்தியத்தை நம்ம சொல்லி அவங்கள ஆண்டவர் பக்கமாக திருப்பணும். ஏன்னா ஒருவேளை ஆண்டவர் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை செய்யலாம், அவரால் முடியாது என்னங்க? அவர் தேவனாற்ற, அவர் எத்தனை மரித்தவரே உயிரோடு. ஆனால் நான் மரித்தா எங்கே போவேன்? என்னுடைய ஆத்மா அவர் மீட்டிருக்காரா, ரட்சித்திருக்காரா? அது பெரிய கேள்வியை தான். தேவனோட நான் ஒப்புரவானா? என்னுடைய பாவங்களை அவர் மன்னிச்சிருக்காரா? கல்வாரியில் நான் போய் இயேசுவின் ரத்தம் என் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்தது, எனக்காக வந்த ரட்சகர், நான் அதை விசுவாசிக்கணும். அதாவது இவருக்கு பேரே சேவியர். சேவியர்னா ரட்சிக்கிறவர், மீட்கிறவர். அதுதான் மீட்புங்கிறத. நரக ஆக்கிலேருந்து என்னை மீட்டிருக்காரு அவர். நான் இன்னைக்கு மரித்தாலும் நான் அவரோட இருப்பேங்கிறத நான் எப்படி உறுதியாக சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நல்ல கேள்விதான். எப்படி உறுதியாக சொல்கிறேன்னா, இன்றைக்கி என்னோட அவர் இருக்கிறாரு, என்னோட பேசி வழி நடத்துகிறாரு, எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு, அவரோட தான் நான் போக போகிறேன். அவரை இங்கேயே எனக்கு தெரியுமே. அவர் பவுல் சொல்ல, நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன்றார். அதுதாங்க ரட்சிப்பு. அதாவது கர்த்தர் இன்றைக்கி என்ன நிறைய சபைகளில் நம்ம பார்க்குறோம், அற்புதங்கள், அடையாளங்கள், பல காரியங்களை. அதை நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் அதையே நீ சார்ந்து வாழும்பொழுது இந்த உலகத்தில் ஒருவேளை உனக்கு பல கோடி ரூபாய் கிடைக்கலாம் கூட, பல பெரிய பணக்காரனாகலாம். ஆனால் நான் மரித்தா எங்கே போவேன்? நான் மோட்ச ராஜ்யத்துக்கு போவேனா? இந்த வேதத்தை நான் விசுவாசன்றேன் இல்லைங்களா? நம்பிக்கையில் மோட்சம் நரகங்கிறத பற்றி இல்லை. கடவுளை நான் நம்புகிறேன், எனக்கு உதவி செய்தார், என் பையனுக்கு பாஸ் கொடுத்தா, எனக்கு பல காரியங்களை சொல்லலாம். நீங்கள் எத்தனையோ பேர் மக்கள் கர்த்தர் இன்றைக்கி செய்கிறார், நான் செய்யலைன்னு சொல்ல முடியாது. அவரை நோக்கி பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்கிறார். அவர் ஒரு நாள் அவரை நோக்கி கூப்பிடவருக்கு நிச்சயமாக அவர் இறங்குகிற கர்த்தராக இருக்கிறார். ராஜா அவர் எல்லாத்தையும் நேசிக்கிறார், அவர் சிருஷ்டிக்கிற என்னை சிருஷ்டித்தவர் அவர். ஆகவே அவர் எனக்கு செய்கிறார். கண்டிப்பாக அவருக்காக ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக செய்வார். அதெல்லாம் நான் தப்பு சொல்ல. ஆனால் நான் ரட்சிக்கப்படலைன்னா நான் எங்கே போவேங்கிறது பெரிய கேள்வி. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. நான் ரட்சிக்கப்பட்டிருந்தால்தான் மோட்ச ராஜ்யம் போக முடியும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவரிடத்தில் நீங்கள் உண்மையாக பேசும் பொழுது, மரித்தா இன்றைக்கி எங்கே போவீங்க? மோட்ச ராஜ்யம் போவீங்களா? திட்டமாக சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு மரண பயம் வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா, பெரிய அவங்க அம்மா இந்த சேலத்திலேயே முதலாவது ஃபாரின் ரிட்டன் டாக்டர். அவங்க அப்பா ஒரு பெரிய லாயர், நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க தான் அவங்க. அவர் இன்றைக்கி வரைக்குமே அவரால் ஒரு சின்ன வயசுலேருந்து கிறிஸ்தவத்தை வளர்ந்தார். நம்ப முடியல. திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு மனைவி ஆல்மோஸ்ட் மறிச்சிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இந்த போன வாரத்தில். இப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதை அவர் கம்ப்ளீட்டாகவே லூஸ் பண்ணிட்டார், நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டார். அவர் சொன்னார், என்னை நீங்கள் வச்சு காப்பாற்ற முடியுமா? ஏன்னா என்னுடைய மனைவி போயிட்டா எனக்கு வேறு யாருமே இல்லை. அவர் ரொம்ப எல்லாருமே புறக்கணிச்சிட்டாங்க. அப்படி ஒரு பெரிய சேலத்தில் முக்கியமான ஒரு பெரிய ஆட்கள். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சர்ச் இருக்குது. அந்தளவுக்கு அவர் தன்னுடைய மனைவியினுடைய ஒரு ட்ரீட்மெண்ட்டில் ஹோப் இழந்துட்டு ஐசியூவில் வச்சு கோமா ஸ்டேஜ் போகிற நிலை. ஆனால் நான் சொன்னேன், கர்த்தர் அதை செஞ்சிருவார் கண்டிப்பாக, நீங்கள் மனசு விடாதீங்க. அப்புறம் முந்தா நேற்று ஃபோன் பண்ணி சொன்னேன், ஐயா இப்போ தான் கொஞ்சம் கண்ணை திறக்கிற மாதிரி. நேற்றெல்லாம் அப்புறம் சிரித்து பேச ஆரம்பித்தாங்க, வெளியே வந்துட்டாங்க. அதில் இருந்து வெளியே நேற்று ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு
சென்னையிலே ஒரு பெரிய பிரபலமான ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, ஆண்டவர் செய்கிறாருங்க, நம்ம தப்பு நான் சொல்லலை. ஆனால் உன்னுடைய ஆத்மா மீட்கப்படலைன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? நீங்கள் பல கோடி ரூபாய் பணம் அதிபதியாக இருங்க, பல கார் இருக்குது, பல பங்களா இருக்குது, பல காரியங்கள் இருக்குது, அதை நான் பேசலை. உலகம் முழுதையுமே நீ ஆதாயப்படுத்திட்டாலும் உன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன? ஒரே ஒரு கேள்வி தான் ஆண்டவர் கேட்குறேன். உலகத்தையும் ஆயத்தப்படுத்துப்பா. நீங்கள் எத்தனையோ பெரிய பணக்காரில் இருக்காங்க, பார்த்தா அப்பா, ஆனால் அவன் ஆத்மா மரித்தவனால் ஐஸ்வர்யவான் லாசரு, ஒரு சாதாரண பிச்சைக்கார சொல்லி நான் முடிக்கிறேன், நம்ம டைம் ஆகிப்போச்சு. லாசரு புடக்காலில் பின்னால் தான் அவன், அந்த வாசல் இருக்குங்கிறது முன்னால் இல்லை, பின்னால். அங்கே தான் ஐஸ்வர்யவான் அந்த எச்சிலையை போடுறார். லாசரு அதில் தான் சாப்பிட்றார். அந்த நாய்கள் எச்சிலையை சாப்பிட்ற நாய்கள் தான் அந்த பருக்களெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு அது நாய்கள் நக்கிட்டு, அந்த டாக்டர் மாதிரி அந்த நாய்களோடு அவர் இருந்தவர் தான். ஆனால் தேவனுக்கு பயந்துருந்தான், அவன் தேவனுடைய பிள்ளை. அவன் மறித்த உடனே அவன் மோட்ச ராஜ்யத்துக்கு போகிறான். ஆனால் அதே ஐஸ்வர்யவான் அவன் மனம் திரும்பணும்னு தெரிஞ்சிருந்தது. அவன் என்ன சொல்கிறான்னா, போய் எங்கள் சகோதரியா சொல்லுங்கள், அனுப்புங்க, லாசரை அனுப்புங்க. அவன் கண்ணு, அதாவது இந்த லாசர் வந்தவுடனே தேவ தூதர்கள் கொண்டு போய் ஆபிரகாம் மடினா பரலோகம், பல பெயர் இருக்குது, ஆபிரகாம் மடி, பரலோகம், மோட்ச ராஜபடி. அவன் நேரம் அங்கே ஆண்டவர் தேவ தூதரான ஐஸ்வர்யன் மறித்து அவன் அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிற போது, அவன் ஒரு யூதன், மதத்தை பற்றி எல்லாம் தெரியும். அவன் சொல்கிறான், நீங்கள் போய் எங்கள் சகோதரர்கிட்ட சொல்லுங்கள், அவங்களாவது மனம் திரும்பட்டும். மனம் திரும்ப வேண்டும் என்ற சத்தியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தான். மனம் திரும்ப போயிட்டானே. நரகங்கிறது என்னென்னா, அங்கே சாக மாட்டோம், முடிவே இல்லாத அக்னியில் நம்ம யோசிச்சு பாருங்கள். இந்த உலகத்தில் எல்லாம் இப்போ உலகத்தையே ஆதாயப்படும், இந்த ஆத்மா நான் மீட்கப்படலைன்னு என்னங்க? ஆகவே சுவிசேஷம் தாங்க ரட்சிப்பு. உன்னுடைய ஆத்மா மீட்கப்படுகிறது தான் முக்கியம், மற்றது எல்லாம் அடுத்து. இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் கற்றுக் கொடுத்தப்ப முதல்ல ஆண்டவர் வச்சுருப்பான், மற்றது எல்லாம் ஆண்டவர் செய்வார். இதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் முதல்ல தேவனை வைங்க, நிச்சயமாக ஆண்டவர் அதை செய்வார். ஆகவே இன்றைக்கி நான் இப்போ நம்ம இந்த முக்கியமாக இந்த 10, 11 அடுத்து இன்னும் 10 கிளாஸஸ் தான் இருக்குது நமக்கு. இந்த 10 கிளாஸஸ் தான் முக்கியமாக நான் காஸ்பல் பற்றி உங்களுக்கு நான் விவரமாக சொல்லியிருக்கேன். நான் முக்கியமாக நிறைய என்னுடைய வாழ்க்கையின் மெய்யான சம்பவங்களை உங்களுக்கு சொன்னது. என்னுடைய காரணம் என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது நம்பிக்கை அல்ல, விசுவாசம். ஏன்னு கேட்டால், இந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்லியிருக்க அதை நான் நம்பி ஆண்டவர் சார்ந்து வாழ்ந்தேன். நான் ஒரு நம்பிக்கை இருந்தேன், எனக்கு அந்த நம்பிக்கை வேறு, என்னுடைய மத நம்பிக்கை இருந்தது. அதுலேயும் எனக்கு பல நன்மைகளை பார்த்தேன். ஆனால் அது வேறு, இது வேறு. ஆகவே நம்பிக்கை என்பது அல்ல, விசுவாசம். விசுவாசிக்கிறவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுதும் நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்போ ரட்சிப்பு எதன் மூலம்னா, தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் அறிவதன் மூலம். ஒரு சிறு குழந்தையை போல ஆண்டவரை பாவியாக மேல் கிருபையாக இருந்து சொன்னால் அவனை ரட்சிக்கிறார் ஆண்டவர் தாழ்த்தி. பரிசேய ஆண்டவரே, நான் பாருங்கள் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், நான் தசம்பாகலாம் கொடுக்குறேன், நான் எதையோ பண்ணுறேன், அதை பண்ண ஆண்டவர் சொன்னார், அவன் ரட்சிக்கப்படலையே. உண்மைதான், இன்றைக்கி எத்தனையோ கிறிஸ்தவர்கள் தசம்பாகம் கொடுக்குறாங்க, இல்லைன்னு நான் சொல்ல. அவங்க நிறைய காரியங்கள் செய்கிறாங்க, ஆனால் அவங்க ஆத்மா ரட்சிக்கப்படலையே. அது முக்கியம் இல்லை. அப்போ நம்ம ஆத்மா ரட்சிக்கப்படலைன்னா எவ்வளவுதான் அந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய மோட்ச ராஜ்யத்துக்கு என்னுடைய ஆத்மா ஆயத்தப்பட்டிருக்கா? இன்னைக்கு மரித்தாலும் நான் தேவனோடு இருப்பேன்ற நம்பிக்கை இருக்கிறதா விசுவாசம். அதுதான் வேதம் கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம். அதைத்தான் விசுவாசம். அது அவனுடைய வார்த்தையை சார்ந்து தான் விசுவாசம். விசுவாசம்னு சொன்னாவே வேதம் பக்தரின் கீதம்